வேர் ஆர் த போலீஸ் டு கீப் அவர் சில்ட்ரன் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில நாளிதழில் ஒரு இப்ப கட்டுரை வந்திருக்குங்க. எதுக்காக இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்குன்னா, அண்மையில இப்ப குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அதை ஒட்டி தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்ல அவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, புவர் பொலிட்டிக்கல் வில், அப்புறம் குற்றங்களை தடுக்க தவறும் காவல்துறை கண்காணிப்பு, ரோந்து இல்லாத குடியிருப்பு பகுதிகள், விளக்குகள் இல்லாத தெருக்கள், தனிமையான இடங்கள், இவையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் 24 மணி நேரத்துல 12 பாலியல் குற்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்குங்க. ஆனா இதுல 12 பாலியல் குற்ற சம்பவங்களிலுமே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்கறாங்க. இது ஏன் இன்னும் பெரிய பேசும் பொருளா அமையுதுன்னா, கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் ஜூன் மாசம் 9ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. 70 பேர் கொண்ட குழுல. அதை ஒட்டி 6ஆம் நாளே இப்படி எல்லாம் சம்பவம் நடக்கிறதால தான் இந்த பேசு பொருளா இது அமைஞ்சிருக்கு. சென்னை காவல்துறைங்கிறது 105 காவல் நிலையங்கள் உட்பட்டதா இருக்குங்க. 23,000 பணியாளர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வெறும் 4 ரோந்து காவலர்கள் மட்டும்தான் பணியில் இருக்காங்க. அதாவது 1 கோடி மக்கள் தொகை கொண்ட இடத்துல வெறும் 500 காவலர் மட்டுமே ரோந்து பணியில ஈடுபடுறாங்க. இதுல 300 இருசக்கர வாகன ரோந்து குழு மட்டும்தான் செயல்படுது அப்படிங்கிறாங்க. ஆனா அதுல நகரத்துல பல இருள் சூழ்ந்த உள் சாலைகள் காவல்துறை எல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் எங்கேயுமே ரோந்து பணிகள்லாம் நடைபெறல அப்படிங்கிறாங்க. 22 ஜனவரி சென்னையில இருந்து தாம்பரத்தை வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுல பார்த்திருப்போம், நம்ம தாம்பரம் அந்த சவுத் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதனால அந்த தாம்பரத்தை பிரிச்சா அங்க தாம்பரம் சென்னையை விட 2 மடங்கு பெருசாங்க. ஆனா அங்க வெறும் 25 காவல் நிலையமும் 4000 போலீஸ் மட்டும்தான் இருக்காங்க. இதுல வடக்கு நம்ம நார்த் சொல்றோம் பாத்தீங்களா, இதை விட மோசமா 2700 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள திருவள்ளூர் மாவட்டத்துல வெறும் 1300 போலீசார் மட்டும்தான் இருக்காங்க. அதே சமயம் 626 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஆவடியில வெறும் 4600 போலீசார் மட்டும்தான் இருக்காங்க. அங்க 12ல நடந்த சம்பவங்கள்ல அங்க மட்டுமே ஆவடியில மட்டுமே 3 சம்பவங்கள் நடைபெற்றிருக்குங்க. இந்த மாதிரி சென்னை நகரத்துல போல இல்லாம ஆவடி, தாம்பரம் மற்றும் திருவள்ளூர் எல்லாம் வந்து அதிக கிராமம், செமி அர்பன் அதெல்லாம் நிறைய இருக்கு. இருள் சூழ்ந்த பகுதிகள்லாம் ரொம்ப நிறையவே இருக்கு. அது காவல்துறைக்கு பெரிய சவாலா இருக்குன்னு சொல்றாங்க. திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விவேகானந்தன் சுக்லா அவர்கள் சொல்றாங்க, ஆபத்தான பகுதிகள் பட்டியல் வந்து நம்ம காவல்துறை இருக்கு. எங்க இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி நடைபெறுமோ அந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அங்க நாங்க வந்து ரோந்து பண்ணி போறோம் அப்படிங்கிறாங்க. அதை ஒட்டி இவங்க பத்தியால போய் மணிமங்கலம் அங்க வந்து விசாரிக்கிறாங்க. அங்கதான் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு கட்டுமான தளத்துல வந்து ஒரு 10 வயது சிறுமி வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிட்டாங்க. அங்க அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, தாம்பரத்துல நாங்க இந்த மாதிரி ரோந்து வந்து போலீஸார நாங்க பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாரு. காவல் கூடம் இருக்குங்க, ஆனா அது எப்பவுமே பூட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த 12 சம்பவங்கள்ல 3 சம்பவங்கள் வந்து வெளி மாநில சேர்ந்தவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு ரூல் தமிழ்நாட்டுல என்ன இருக்குன்னா, இது மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்காரங்க வெளி மாநிலத்துக்காரங்களை வந்து ஹையர் பண்ணி இங்க வேலைக்கு இருக்காங்கன்னா அவங்க முழு ஆதாரம் அவங்க பின்னணி எல்லாம் பார்த்துட்டு வந்து காவல்துறையிட்ட வந்து ஃபுல் டேட்டா வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா காவல்துறை தரப்புல கேட்டா அதெல்லாம் எங்கள்கிட்ட ஃபுல் டேட்டா இருக்குங்கிறாங்க. ஆனா அந்த மாதிரியான ஃபுல் டேட்டா காவல்துறையிட்ட கிடையாதுங்கிறாங்க. இதை ஒட்டி இப்போ ஒரு புதுசா ரூல் வந்திருக்கு. ஏன்னா அந்த வெளி மாநிலத்தை வேலைக்கு வர ஆட்களோட குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க அந்த டேட்டாவும் இப்ப வந்து போலீஸ்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் வாய்மொழி உத்தரவும் இருக்குங்க. தமிழகத்துல மட்டுமே 13 லட்சம் பதிவு செய்யப்பட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் இருக்கிறதாவும் டேட்டா இருக்குங்க. சோ இப்ப எந்த விஷயம் வந்து திமுகவுக்கு பெரிய சவாலா அமைஞ்சதோ, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கும் பாலியல் குற்றச்சாட்டும் அதே விஷயம் தாவேக்காக்கும் அமைஞ்சிருக்கு. பட் சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கியிருக்காரு. ஒரு வரவேற்பா இருந்தாலும் ஆரம்பிச்சு 6ஆவது நாள்ல வெறும் 24 மணி நேரத்துல 12 குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள், வன்முறைகள் நடைபெற்றது பெரிய சவாலா தாவேக்காக்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இதை எப்படி கையாளுவார்.